Maintenant, c'est une voiture qui est fabriquée toujours en Angleterre, mais qui appartient à Monsieur Tata, puisqu'il a racheté les usines Range Rover. நல்லா இருக்கீங்க தம்பி, வணக்கம். அண்ணன் நம்ம சொந்தக்காரர் தான். கிளர்மோங்கிற ஒரு சின்ன டவுனில் நம்ம இருக்கோம். தாங்கிக்க முடியாத அளவுக்கு குளிராக இருக்குது. -2 டிகிரி. ஸோ இதை மட்டும் நம்ம வீட்டு காடு தான் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம்லாம் விவசாயத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகிறோம். தொடர்ந்து பேசத்தான் ஆசை. குளிர் தாங்க முடியாதால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எப்பா அப்பா -1 டிகிரி. கிளர்மோங்கிற ஒரு சின்ன டவுனில் நம்ம இருக்கோம். இது ஃப்ரான்ஸில் பாரிஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்மால் டவுன். ஓகே, ஒரு வண்டி வருது, அவருக்கு இடம் கொடுத்துரும். ப்ளீஸ் கோ. நன்றி. நல்லா இருக்கீங்க தம்பி, வணக்கம். அண்ணன் நம்ம சொந்தக்காரர் தான். எப்படி பாரிஸ்க்கு ஒரு அழகு இருக்கோ அது மாதிரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் டவுன்ஸ் வில்லேஜஸ் இன்னமும் அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட். நம்மலாம் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் இந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்த்துருப்போம். நீளமான ஜன்னல்கள், அப்படி ஒரு அழகாக ஓடுகள்லாம் வச்ச அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வீடுகள் இருக்கும். இப்போ நான் வரேன் பாருங்கள். இது இந்த ஏரியா இருக்குல்ல, இது ஒரு காஃபி ஷாப். பெரியவங்களாம் இருக்கிறாங்க, ரிட்டையர்டான பீப்புள் தான் நிறைய காலையில் வந்துடுறாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் பேசி நல்லது கெட்டது, சின்ன சின்ன காசிப்ஸு, அப்புறம் நாட்டு நடப்பு இதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த காஃபி ஷாப்பில் இருக்கவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே கார்கள்லாம் வெளியில் தான் நிறுத்துறாங்க. கீழே பார்க்கிங்க்கு ஸ்பேஸு, அப்புறம் மேலே வீடுங்கிற மாடல்லாம் இல்லை. பழைய பில்டிங்ஸ் இருக்க ரோடுகள்லாம் இருக்குல்ல, அதில் பெரும்பாலும் புதிய பில்டிங்ஸை பெருசாக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய பில்டிங்கை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த அழகு மாறாமல், அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட் மாறாமல் பத்திரமா பார்த்துக்கிறாங்களாம். எனக்கு கையெல்லாம் அப்படி பாருங்க அப்படி இருக்குது. ஏன்னா -1 டிகிரி செல்சியஸ். உள்ள ஒரு பனியன், அதுக்கப்புறம் ஒரு சட்டை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது கையில் க்ளவுஸு போடலை. அந்த க்ளவுஸு போடாத ஒன்று என்னால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு குளிராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகிறோம். நான் வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு இந்த பெரியவங்கலாம் அங்கேருந்து அலோ சொன்னாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? தெரிஞ்சவங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப உரிமையோட விசாரிச்சிங்க. பொழுது போக வேண்டாமாடா. மோஸ்ட்லி பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. சிட்டியில் எப்படிங்கிறது தெரியல. பெரும்பாலும் இது மாதிரியான குளிர்காலத்தில் பயிர்கள்லாம் இருக்காதான். அந்த குளிர்காலம் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கிறப்ப தான் பயிர்கள் போட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. போகலாமா? எனக்கு இருக்க முடியலப்பா. இது இந்த ஏரியாவுடைய ஷாப்பிங் மால். ஸோ ஊருக்கு ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி. இது ஊருடைய பிரதான ஒரு சாலை. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ கிளர்மோவுடைய வெளியில் வந்துட்டோம். வெளியில் தாண்டின உடனேயுமே சின்னதாக வில்லேஜஸ் ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்களா, நடுவில் மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் அந்த சாலடில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த சாலடில் யூஸ் பண்ணக்கூடிய வகையரா தாவரம். இது பேரெலாம் எனக்கு தெரியலப்பா. புல்வெளிகள் இது தானாக உருவாகலையா. இந்த பனிக்காலத்தில் எதுவும் விளையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உழவு ஓட்டி விதைகள் போட்டு புல்லை வச்சு மண்ணை மூடி பனி மண்ணுக்குள்ளே இறங்காமல் சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி இது. சம்மர் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மறுபடியும் உழவு ஓட்டி என்ன பயிர் பண்ணணுமோ, சோளம், சூரியகாந்தி, இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் பயிர் பண்ணுவாங்க. அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. சிட்டினாலும் சரி, வில்லேஜ்னாலும் சரி, அப்படி ஒரு வரிசை கிரமமாக, அப்படி ஒரு கரெக்டான பார்டர்ஸோட அப்போவே அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறது ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு டவுனுன்னு சொல்ல முடியாது. பார்க்கலையா? பார்த்த மாதிரியே இருக்கு, பார்க்காத மாதிரியே இருக்கு. காருக்குள்ளே வார்மர்லாம் போட்டு அது கொடுக்குற ஹீட்டே பற்ற மாட்டேங்குது. ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்புலாம் இல்லாமல் சண்டே தான், பட் ஸ்டில் என்ன ரொம்ப அமைதியாக. நார்மலாக வில்லேஜஸ் இங்கே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட் பேக்காக தான் இருக்காங்க. நம்ம போகிறது ஊருக்குள்ளே ஒரு காடு. இது இங்கே 4A அப்படின்னு சொல்கிறாங்க. 4Aனா காடா. எங்கடா புது பில்டிங்கு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இதோட இன்ஸ்பிரேஷனில் தான் புது பில்டிங்ஸையும் இங்கே கட்டுறாங்க. பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. எங்கே பார்க்கணும்? -1 டிகிரி. குளிர் மட்டும் உங்களால் தாங்க முடியும்னா ஒரு ஜர்க்கினை போட்டுட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அப்படியே வசந்த கால நதிகளிலே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு, இல்லை பிடிச்ச பாட்டுக்கிட்டு ஏகாந்தம், எக்ஸ்டசி அப்படி சொல்லுவாங்களே என்னமோ வார்த்தைகள். ஒரு டிப்பிக்கல் வில்லேஜோடைய ஒரு பேக்கேஜ் இது. ஸோ இது ஒரு சாமில், மரம் அறுவை மில் அப்படிம்பாங்கள்ல, அந்த மரம் அறுவை மில். மரம்லாம் கிடக்கு பாருங்கள். ஸோ கிராமத்துக்கு உண்டான லுக்கு. எல்லா இடத்துலையும் பச்சை பசேர்னு இருந்துச்சுல, இப்போ இந்த இடத்த பச்சை பசேர்னு புல்லாக மாற்றுறதுக்காக உழுது போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இதில் என்ன பயிரிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லு தான் பயிரிடுவாங்க. ஏன்னா மண்ணுக்குள்ளே பனி இறங்காமல் மண்ணை பாதுகாக்கிறோன்றிருக்குல்ல, இந்த ஊரில் உழவு ஓட்டி விடணும், அதாவது விதை போடாத நேரத்தில் உழவு ஓட்டி விட்டு மண்ணை கிளறணுமாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை அது.
நம்ம எப்பவுமே வெளிநாடுகள் அப்படின்னா அது ஒரு சிட்டி மயப்படுத்தப்பட்டது, நகர்மயமானதுன்னே நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் வந்து விவசாயம் தான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் விவசாய நிலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கிறது கிராமத்துலேயே குக் கிராமம். அந்த மாதிரி ஒரே ஒரு கார் மட்டும் போகிற அளவுக்கு தான் பாதை இருக்குது. ஆனால் எதிர்த்தாப்புல கார் வந்தால் இன்று நீயாக பாரிஸ் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜுக்குள்ளே அப்படியே ஒரு கார் மட்டும் போகிற ஒரு அழகான ரோட்டில் ஆள் அரவம் இல்லாத கிராமத்தில் வண்டி ஓட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்கள், வானம் இது பிளிஸ் அடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது. நம்மளே தான் இந்த நிலத்துக்கெல்லாம் சொந்தக்கார மாதிரி ஒரு ஃபீலிங்ல என்ன ஃபீலிங்கு. பெரிய பண்ணையாராக இந்த நிலத்தெல்லாம் பார்க்க வந்த முதலாளி போல ஃபீல் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இதை அம்பிட்டு நம்மட்டு காடு தான் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம்லாம் விவசாயத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் உழவு ஓட்டி போட்டு வச்சிருக்கான். சான்சன் ஃபுல்லாக கிரையம் பண்ணி இருப்பான்னு கேட்டாங்கன்னா கிரையம் பத்திர கைக்கு இல்லை. அங்கே நிற்கிறலாம் ஆக்சுவலாக எல்லாம் புறாக்கள். ஓகே, ஆஹா இந்த லேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் இருக்க புல்வெளிகள்லாம் எப்படின்னா அறுவடை முடிஞ்சு பனிக்காலத்தில் அவங்க உழவு ஓட்டி மறுபடி புல் போடுவாங்க. இது அதுக்கு முந்தின ஸ்டேஜ். இங்கே ஏதோ விதைச்சிருந்துருக்காங்க, அதை அறுவடை செஞ்சு முடிஞ்சிருக்கு இந்த லேண்டில். ஸோ அதில் இருக்க இந்த மிச்சம் மீதியெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் இந்த புறாலாம் வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஒரு ஐஃபில் டவர் நினைப்போம், அந்த ஃப்ரான்ஸுடைய வீதிகள் நினைப்போம், அதோடைய ஆர்கிடெக்சர் நினைப்போம், அதோடைய சிட்டி கலர்ஃபுல் கிறிஸ்மஸ் லைட்டிங், நியூ இயர் லுக்கு, வெளிநாட்டுக்காரர்கள் வர்றது, ஃபாரினர்ஸ், அது இது பார்ட்டி பப்பு, இதுவும் ஃப்ரான்ஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பொருளாதாரம் உங்கள் கண் முன்னால் கலர்ஃபுல்லாக தெரிகிறதுக்கு பின்னால் இப்படி ஒரு மிகப்பெரிய விவசாய சக்தி இருக்குது. அதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டிப்பிக்கல் வில்லேஜ் இன் ஃப்ரான்ஸ். யாராவது ஒரு விவசாயியை சந்தித்து பேசுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஃப்ரான்ஸில் ஒரு விவசாயி சந்திப்போமா? தொடர்ந்து பேசத்தான் ஆசை, குளிர் தாங்க முடியாதால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எப்பா விவசாயி அப்படின்னாலே நம்ம நார்மலாக ஏழையாக இருப்பாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த ஊருடைய ஒரு பிரதானமான விவசாயியுடைய வீடு தான். இது வந்து உழவு ஓட்டுற மிஷின். இந்த பாருங்க, அப்படியே உள்ளே புகுந்து இந்த வண்டி போச்சுன்னா அப்படியே பரட்டிக்கிட்டே போகும் மண்ணை. கோதுமையுடைய முதல் நிலை அப்படியே வெளியில் தான் கிடக்கு. இதான் ஒரு வேலை வெளியில் இல்லையே, யார் எதுவும் கேட்கறது இல்லை. இந்த பாருங்க குமிச்சு வச்சுருக்காங்க. அலெக்சாண்டர், ஐ எம் கோபிநாத், ப்ளஷர் மீட்டிங்கு. ஓகே, இவர் வந்து இந்த ஊரில் ஒரு பெரு விவசாயி. நம்ம இவங்களோட அம்மாவை மீட் பண்ண போகிறோம். அவங்க இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது அவங்களுடைய வீடு. ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க பெரு விவசாயி, இங்கேயும் சிறு விவசாயிகள் இருக்காங்க. ஒரு பெரு விவசாயியுடைய வீடு அப்படியே போகுது. வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்ப தான் பழைய ஃப்ரெஞ்சு வீடு, ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட். அப்படியே நம்ம வீடுகளில் காரை வீடுகள் அது மாதிரி வீடு பழசாக தான் இருக்குது. வீட்டு வாசல் எத்தனை கார் நிற்குதுன்னு தெரியுதா? 1 2 3 4 5. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? ஒரு வில்லேஜுக்குள்ள இந்த வீடு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியுது. அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு வில்லேஜில் இந்த லெவலுக்கு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டுடைய பெரும் பொருளாதாரத்தை அந்த நாட்டுடைய வில்லேஜஸ் விவசாயிகளும் கிராமமும் தான் இறுக்கி பிடிக்குது அப்படின்னு தோணுது. இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு 360 டிகிரியில் இப்போ இந்த வீடை காட்டுறேன். விளைபொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இவங்களே சொந்தமாக குடோன் எதுவும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எப்படி தலை சுற்றுது. மாட்டை பூட்டி உழவு ஓட்டிட்டு இழுத்துட்டு போகிற அந்த இதுவாக நம்ம முதல்ல உழவு ஓட்டத்துக்கு கையில் அப்படி அழுத்தி பிடிச்சி கூட்டிகிட்டு போகல, அது மாதிரியான ஒரு மிஷின். இங்கே கிராமத்தில் புறாலாம் வந்து தங்குறதுக்கான இடமா அது. எப்படி ஒரு சிறிய புறாவுக்கு வீடா சாவு. இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். உங்க பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம் மேம்? Nathalie Dupetit. How long have you been here? 27 years. எப்போ இந்த வீடு கட்டினாங்க? Je sais pas, faudrait demander à mon mari. இவங்க மூதாதையர்கள் கட்டிய வீடு இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுமானத்தின்படி ஒரு 100 வருஷம் இருக்கும். France is a big city, but why are you living in a village? Between I was young, I always live in a village. You like village or city?
Village. Village? Yes. But you're happy doing agriculture? Yes, of course. Okay. You speak good English. How come? I've talked to many people. They didn't speak English, but you speak good English. Because I spent 1 year in Canada Oh, Canada. for my studies. After baccalaureate, like I did tourism. டூரிசம் படிச்சிருக்காங்க. Yeah. ஓகே. ஆக்சுவலா டூரிசம் படிச்சிருக்காங்க. இவங்க பையனும் பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. ஆனா விவசாயம் தான் பண்றாங்க. I'm so happy to see this place that you guys are so blessed to live here. Most of the time we foreigners think that countries like France and other places are really city oriented. The village side is not much greater or something like that. I asked my friend, your friend, to visit the villages to show to Indian people that France is a big agricultural country also. Yes. So I had a chance to meet you. So you are so humble and so friendly. Thanks for your time. You're welcome. Love you. Thank you. எப்போ கட்டினதுன்னு அவரை கேட்க போகிறோம். அவர் ஃப்ரெஞ்சில் கேட்க போகிறாரு. Oh, le domaine s'est construit en plusieurs étapes. Il y a d'abord eu, c'est un ancien prieuré qui a été créé en 1134. Et puis, à la Révolution, il a été démoli et avec les pierres, ils en ont fait des bâtiments agricoles. 1144 கட்டினதா? ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடு கட்டினது 1144. நம்ம இருக்கிறது இப்போ 2022. அப்போவே வில்லேஜுக்குள்ளே ஒரு இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காங்க. இது ஒரு சின்ன இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் லைக் சிட்டி லைஃப், யூ லைக் ஒன்லி வில்லேஜ்? No, I like city life. I lived during 12 years in Paris, but now it's better to live here. Okay. How much that agriculture is important to France? En français, bon, l'importance, c'est un des premiers producteurs de céréales, après bien sûr l'Ukraine, avant qu'elle ne rentre en guerre. Aujourd'hui, la part de l'agriculture tient une très grande part en France, puisqu'on est autosuffisant et on arrive même à exporter nos céréales. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு விவசாயம் பங்கு வகிக்குது. இங்கே கோதுமை வந்து ஃப்ரான்ஸோடைய பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக உக்ரைன் வாருக்கு அப்புறம் கோதுமை ஏற்றுமதியிலையும் கோதுமை உற்பத்தியிலையும் வந்து ஃப்ரான்ஸ் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ விவசாயம் இங்கே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் இதை ஒவ்வொருத்தட்டே கேட்குறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது மாதிரி நாம மட்டும் விவசாயத்தை நம்பி இல்லை, எல்லா நாடும் விவசாயத்தை தான் நம்பி இருக்குது. நமக்கு வெளியில் தெரியறது இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். We appreciate your service to the country. Thank you, sir. Congratulations. நாங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கப்போ இவர் அங்கேருந்து உள்ளே வந்தார். வந்துட்டு இந்த காரை காட்டி இது டாட்டாவோட கார் அப்படின்னு சொன்னார். ஸோ திஸ் இஸ் an Indian car. Maintenant, c'est une voiture qui est fabriquée toujours en Angleterre, mais qui appartient à Monsieur Tata, puisqu'il a racheté les usines Range Rover. இல்லை புரியல. இது வந்து இங்கிலாந்துலேருந்து தயாரிச்சு வர காரு. ஆனால் வந்து அதனுடைய காசு வந்து டாட்டா வச்சுக்கிறதுனால இந்தியன் சொந்தம். ஓகே. ஆனால் இந்த கார் வந்து லண்டன்லேருந்து, அதான் இது லண்டன்ல வந்தாலும் இப்போ இது டாட்டாட்ட இருக்கிறதுனால இது இந்தியா கார் தான். So do you guys like Indian cars? Yes. What you heard about India? What do you know about India? En français, ça sera plus facile. J'ai entendu parler souvent de l'Inde. J'ai participé notamment à l'avant-première du film La Cité de la Joie avec Dominique Lapierre qui est décédé il n'y a pas très longtemps. Et puis pour nous, traditionnellement, dans la famille, ça a toujours été des ports francs et des zones de grand échange maritime. சிட்டி தி லாஜ்வான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு படம் எடுத்தாங்க. இந்தியா பாம்பே பற்றி எடுத்தாங்க. அந்த படத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்காரு. ஓ, அப்போ சினிமா கடல் வழியாக வர ஜாமா ஏற்றுமதி இல்லை, அது இந்தியாவில் வந்து நிறைய பொருள் வருது ஃப்ரான்ஸுக்கும் தெரியும் சொல்கிறார். வளர்ந்த கலர் லைட்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ்னு ஒரு உலகம் இருந்தால் இந்த மாதிரி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்குள்ளே இன்னொரு உலகம் இருக்குது. உலகம் முழுக்க விவசாயம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கண் பார்வைக்கு இது பெருசாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்போ டெக்னாலஜியும் சயின்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பேங்கிங் சர்வீசஸ் தான் பெரிய பொருளாதாரத்தை ஒரு நாட்டுக்கு தருது. நம்ம நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. விவசாயம் தான் எல்லா நாடுகளுக்கும் பெரிய பலம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தட்ஸ் அ ரிசோர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஃப்ரான்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் பாரிஸ் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜை 2-3 வில்லேஜை காட்டுறதுக்கான உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. -2 டிகிரி. தேங்க்ஸ் டு டொமினிக், பிகாஸ் அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து என்னை கூப்பிட்டு வந்தார். இங்கே இருக்க விவசாய ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. எவ்வளோ அவைலபிளாக முடிஞ்சுதோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு பிளானிங்கோடு முடிக்க போகிறோம். அப்படியே பிளான் பண்ணுங்கள். ரொம்பட்டு விவசாயம் நிலம் அப்படியே நம்ம பார்க்குற முழுக்க விவசாயம் நிலம் அவ்வளோ யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு கிடைச்சா அடுத்து சம்மரில் இங்கே ஒரு நாள் நான் வரேன். வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலம் தான் இது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடலுங்கிற மாதிரி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாய பூமி. அப்படியே ஓடினே இருறாங்கிற மாதிரி இருக்கு ஒரு லைஃப். பாய். தேங்க்யூ.